ரஜினி சார் சொல்கிறாரு, நான் வந்து வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒருவேளை இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து இந்த படம் சரியாக போகாமல் போயிடுச்சுன்னா அடுத்து நான் வில்லனாகவும் நடிக்க முடியாது, நான் ஹீரோவாகவும் நடிக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் கேரியரே ஆயிடும் சார். முடிஞ்சிரும். ஆமாம், கேரியரே முடிஞ்சிடும். அதனால் எனக்கு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு, ஒரு காரு, சிம்பிளான ஒரு லைஃபு. இதுதான் நான் ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்தேன். அது எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் ஃபீல்டில் இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு மத்தியில் என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்கீங்களே, இது வந்து மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்கன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. அதனால் அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கி ரஜினி சார் வந்து இந்த பட்டத்தை மறுத்திருக்காரு. அப்பா வந்து 2013 ஜூலை 12 இறந்துடுறாரு. அதே அடுத்த நாள் ஜூலை 14 வந்து ஒரு பிரபல நடிகை மரணிக்கிறாங்க. அந்த நடிகையோட மரணத்துக்கு முதல் ஆளாக ரஜினி சார் மலர் வளையம் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறார். அப்போ அவர் இங்கே தானே இருந்தார். சரி, முதல் நாள் வரல, 2வது நாள் வந்திருக்கலாம். 2வது நாள் வரல, அட்லீஸ்ட் கேதம் கேட்க வந்திருக்கலாமே. பல நாள் வந்து ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விக்ரம் சார் காத்து கிடக்கிறார். அப்புறம் ஸ்ரீதர் சார் வந்து விக்ரமை கமிட் பண்ணி ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த படத்தில் தான் தந்து விட்டேன் என்னை ஸ்ரீதர் சார் தான் விக்ரமை அறிமுகப்படுத்துகிறாரு. ரோகிணியை ஹீரோயினாக போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. சில காரணங்கள்னால அந்த படம் வந்து வியாபாரம் ஆகாமல் போச்சு. ஃபஸ்ட்டு ஷோவே ஆடியன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. விக்ரம் சார் வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்ரீதர் வந்திருக்காங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, மேலே தான் இருக்கார் சார், போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து கீழே வந்து, சார் வந்து ஹைட்ராபாத்தில் இருக்காரா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ரீதர் சார் வந்து அப்படியா, ஓகே. ஒரு காலத்தில் வந்து ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் எப்படியாவது ஸ்ரீதர் சார் டைரக்ஷனில் நடிச்சிட மாட்டோமா, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட மாட்டோமான்னு காத்து கிடந்த ஒரு நடிகர், நான் பிற்காலத்தில் அந்த டைரக்டரை இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக நடிகர் விஜய் அவர்களோட முதல் அவுட் சைட் பேனர் படத்தை தயாரித்த பாலாஜி பிரபு சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அப்பாவை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். பைரவி அந்த திரைப்படத்தின் மூலமாக தான் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முறையாக ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அந்த படம் தான் அவங்க அப்பாவுடைய இயக்குனராக முதல் திரைப்படமும் கூட. அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ ஒரு 8-10 வயசு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 வயசு. கண்டிப்பாக வந்து அப்போ நினைவுலாட்டினாலும் அவங்க அப்பா வந்து அதற்கப்புறமா நிறைய அனுபவங்கள் பகிர்ந்திருப்பார் இல்லையா? சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது எங்களோட இருந்தால் பகிர்ந்துக்கோங்க அந்த படம் சம்பந்தமா. இந்த படம் சம்பந்தமா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து ஹார்ட் கோர் வில்லன் ரஜினிகாந்த் சார் அப்போ பைரவிக்கு முன்னாடி அவரை வந்து ஹீரோவாக போடுறதுக்கு யாருமே முன் வரலை. அந்த காலகட்டத்தில் பைரவி படத்தில் அவரை ஹீரோவாக புக் பண்ணுறாங்க. கலைஞானந்த் சாரும் அப்பாவும். கலைஞானந்த் சார் வந்து தயாரிப்பாளர், அப்பா வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர். 2 பேரும் ரஜினி சாரை பார்க்குறாங்க. பைரவி கதையை போய் சொல்கிறாங்க. கதை வந்து கலைஞானந்த் சாரோட கதை தான். கலைஞானந்த் சார் சொல்கிறாரு. அப்போ ரஜினி சார் சொல்கிறாரு, நான் வந்து வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒருவேளை இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து இந்த படம் சரியாக போகாமல் போயிடுச்சுன்னா அடுத்து நான் வில்லனாகவும் நடிக்க முடியாது, நான் ஹீரோவாகவும் நடிக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஆமாம், கேரியரே முடிஞ்சிடும். அதனால் எனக்கு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு, ஒரு காரு, சிம்பிளான ஒரு லைஃபு. இதுதான் நான் ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்தேன். அது எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரஜினி சார் ரொம்ப தயக்கம் காட்டினார். ஃபோர்ஸ் பண்ணி தான் கலைஞானம் சாரும் அப்பாவும் நடிக்க வச்சிருக்காங்க. ஆமாம், கலைஞானம் சாரும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் வந்து விசுவாசம் உள்ள வேலைக்காரன். இதுதான் தயாரிப்பாளர் கலைஞானம் வந்து அந்த படத்துக்கு வச்சுருந்தார். அப்பா வந்து அந்த படத்துக்குள்ளே டைரக்டராக வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோடைய சென்டர் கேரக்டர் வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர். அந்த கேரக்டர் பேர் பைரவின்னு இருக்கும். ஸோ பைரவிங்கிறத வந்து நம்ம வந்து தலைப்பாப்போம், கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் ரொம்ப கேட்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பைரவிங்கிற பேரை வந்து அந்த படத்துக்கு தலைப்பாக வச்சு சின்னப்பா தேவர் ஐயாவை போய் கலைஞானம் சாரும் அப்பாவும் மீட் பண்ணுறாங்க.
சின்னப்ப தேவர் ஐயாட்ட கலைஞான சார் கதையை லைட்டாக அவுட்லைன் சொல்கிறாரு. இந்த படத்துக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. சின்னப்ப தேவர் ஐயா வந்து அந்த காலத்தில் சில படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. முழுசாக வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவார். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். கதையை கேட்டுட்டு பூஜைக்கு வந்தார். பூஜையை பார்த்துக்கு வந்துட்டு ரஜினிகாந்துக்கு மாலையெல்லாம் போட்டு இது பண்ணோன்னே, உங்கள் ஹீரோ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னோடனே ரஜினிகாந்த் சாரை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்போ தனியாக அப்பாவையும் கலைஞான சாரையும் கூப்பிட்டு, என்ன இவரை போய் ஹீரோவாக போட்டிருக்கீங்க, இவர் வந்து எல்லா படத்துலையும் ஹார்ட் கோர் வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவர், ஒரு வில்லனா எப்படி வந்து ஹீரோ ஒத்துக்குவாங்க, கலைஞானம் உங்களோட முதல் படம் இது, பாஸ்கர் உன்னோட முதல் படம் இது, நீங்கள் 2 பேரும் இப்படி ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறீங்களே, இந்த தப்பான டெசிஷன் எடுத்து உங்கள் கேரியரே இதனால் பாதிக்கப்படும், எப்படி இவ்வளோ தைரியமாக இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பூஜை போட்டு, எனக்கு யார் ஹீரோனே எனக்கு தெரியல, வந்து பார்த்தா தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை சார், இவர் நல்லா எல்லா இதுலேயும் நல்லா துடிப்பாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு, நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இவரை நல்ல ஒரு ஹீரோவாக ப்ரமோட் பண்ணி கொண்டு வர முடியும்னு அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காரு சின்னப்பத்தேவர்கிட்ட. ஆனால் சின்னப்பத்தேவர் ஐயா வந்து என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஆனால் நான் வந்து அந்த முடிவுக்கு வர முடியாது, என்னால் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருதமலை முருகன் தான் உங்களை காப்பாற்றணும், முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை உதறிட்டு காரில் ஏறி போயிட்டார். முதல் ஷாக்கே அங்கே ஃபைனான்ஸ் கிடைக்கல பூஜை அன்னைக்கு அப்படிங்கிறது. ஆனாலும் அந்த படம் வந்து பல விதமான தடங்களுக்கு நடுவில் பல விதமான பிரச்சனைகள் நடுவில் அந்த படத்தை வந்து எடுத்து அந்த படம் முதல்ல ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ரஜினி சாருக்கு அந்த படத்தை வந்து சென்னை விநியோக ஏரியா வந்து தானு சார் வாங்கியிருந்தார். தானு சாருக்கு அந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற படம் பைரவி தான். அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு டைரக்ஷனு, ரஜினிக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ, கலைஞானம் சாருக்கு ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர், தானு சாருக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் படம் வந்து எல்லாருக்குமே வெற்றியாக அமைஞ்ச படம், எல்லாருக்குமே நிறைவாக அமைஞ்ச படம், பூர்ண கும்பம்னு சொல்லுவாங்கள்ல, முழு திருப்தி கொடுத்த படம் பைரவி படம். அது வந்து 100 days போச்சு ரிலீஸ் ஆகி. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார். அந்த படத்தில் தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டமும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த பட்டம் வந்து அப்பா முடிவு பண்ணதா, இல்லைன்னா கலைஞானம் சார் தான் இது பண்ணாரா? இல்லை, இந்த பட்டம் வந்து அப்பாவும் முடிவு பண்ணல, கலைஞானம் சாரும் முடிவு பண்ணல. டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்கிற தானு சார் வந்து வால் போஸ்ட்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விளம்பரப்படுத்தினார். விளம்பரப்படுத்தினதுக்கு கூட ரஜினி சார் பயந்தார். அப்போ வந்து அப்பாவையும் கலைஞானம் சாரையும் கூப்பிட்டு, சார் நான் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார்லாம் ஃபீல்டில் இருந்தாங்க அந்த காலத்தில், இவங்களுக்கு மத்தியில் என்ன போய் சூப்பர் ஸ்டார்னு போட்டிருக்கீங்களே, இது வந்து மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்கன்னு தெரில, அதுவும் இல்லாமல் அவங்கெல்லாம் பெரிய ஆளுமையாக இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில, அதனால் அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னா இன்றைக்கி ரஜினி சார் வந்து இந்த பட்டத்தை மறுத்திருக்காரு. தானு சார்ட்ட அப்பாவும் கலைஞானம் சார் மறுபடியும் போய், சார் இவர் ஹீரோ வந்து வேணாங்கிறார் சார் அப்படின்னா, தானு சார் வந்து இல்லை அது இருக்கட்டும், அவருக்கான அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது, நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் உள்ள விஷயங்களை பார்த்துட்டு அவருடைய கேரக்டர் ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்கேன், நிச்சயமாக எதிர்காலத்தில் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அன்னைக்கு தானு சார் அடித்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அது உண்மையாக நடந்துருச்சு. ஹீரோவை நடிக்க தயங்கினவர் வந்து அப்பாவும் கலைஞானம் சார் தான் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சாங்க. ஆமாம், கலைஞானம் சார் கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்காக வீடு கொடுத்தாரு, அதை நம்ம கேள்விப்பட்டோம். அதே போல் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லும்போது, பைரவி படத்தை பேசும்போது யாரை பற்றியுமே பேசல, ஏதாவது உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ கூட வந்து அந்த படத்தோட வெற்றி விழாக்கு என்னால் வர முடியல, தானு சார் கால் பண்ணி கேட்டார், என்னால் வர முடியல, கடைசியில் பாலச்சந்தர் சார் மூலமாக வந்து கால் பண்ணாங்க, என்னால் வர முடியல, நான் என்டிஆர் ஷூட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. எங்கேயுமே வெளியில் அப்பா பற்றியோ கலைஞானம் சார் அவர் கூட ஹெல்ப் பண்ணிட்டார், அப்பா பற்றி பெருசாக எதுவும் பேசுன மாதிரி தெரியலையா, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கலைஞானம் சாருக்கு கலைஞானம் சார் அந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் வந்து ரஜினி சாரை ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஹீரோவாக. அப்பா வந்து அந்த படத்தோட டேரக்டர். அவர் வந்து ஆஸ் அ டேரக்டர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு அபூர்வ ராகங்கள் படத்தில் பாலச்சந்தர் வந்து ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒரு சின்ன கேரக்டரில். அதுக்கப்புறம் 3 முடிச்சு அது இதுன்னு எல்லாமே வில்லனாகவே நடிச்சிட்டு வராரு. அந்த காலகட்டத்தில் தான் பைரவியை அப்பாவும் கலைஞானம் சாரும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ அபூர்வ ராகங்களில் சின்ன கேரக்டரில் அறிமுகப்படுத்தின பாலச்சந்திர சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு வித்தியாசமான படம், அதை கொடுத்தது மகேந்திரன் சார்னு நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஆனால் முள்ளும் மலரும் பொறுத்த வரைக்கும் அந்த தயாரிப்பாளரை எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாரு.
இப்போ அபூர்வராங்களோட தயாரிப்பாளர் யாருக்கா தெரியுமானா, அந்த அபூர்வங்கள் தயாரிப்பாளர் யாருக்குமே தெரியாது. இங்கே என்ன பண்ணுனா, கலைஞான சார் அவர் எல்லா இடத்துலையும் சொல்லத்தான் செய்கிறாரு. கலைஞான சாரை வந்து சொல்கிறாரு, பாராட்டு விழா நடந்துச்சதில் வந்தார், தங்கச்சங்கிலி போட்டார், வீடு வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே வந்து நாங்கள் எதுவுமே, அதாவது பணமோ காசோ வீடோ வாசலோ அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் ஸ்டாண்ட் அதுதான். எங்கள் ஸ்டாண்ட் என்னென்னா, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் ஹீரோவா அப்படிங்கிறது எம் பாஸ்கர் தான் அப்படிங்கிறது ரஜினி சார் எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதை சொல்லியிருக்கணும், ஆனால் இன்னைய வரைக்கும் சொல்லலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஏதாவது கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்குதா? கசப்பான அனுபவங்கள்லாம் ஒன்றும் நடக்கலை சார். என்னதான் கசப்பான அனுபவங்கள் இருந்தால் கூட உண்மையை மறைக்கக்கூடாதுல்ல. கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு, உங்கள் வாதப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட உண்மையை நீங்கள் மறைப்பீங்களா? ஒரு உண்மையை முழுசாக மறைப்பீங்களா? எப்படி மறைப்பீங்க? அந்த படத்தோட டைரக்டர்னு யாருக்குமே தெரியல, எங்கேயுமே தெரியல. எங்கே போனாலும் உடனே வந்து அந்த தயாரிப்பாளரை தான் சொல்கிறாங்களே தவிர டைரக்டர் சொல்கிறது இல்லை. அந்த டைரக்டர் இல்லாமல் அந்த படம் வந்துருமா? எந்த படமாக இருந்தாலும் சரி, ஒரு டைரக்டர் இல்லாமல் வந்துருமா? தயாரிப்பாளர் காசு போடுறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. தயாரிப்பாளரோட முழு பங்கீடு அதில் இருக்குங்கிறது உண்மை தான். தயாரிப்பாளர் அவர் சொல்கிற மாதிரி டைரக்டரையும் அவர் சொல்லணும்ல. தயாரிப்பாளர் இது வந்து தாய் தகப்பன் மாதிரி சார். இது ரெண்டு பேரும் அதாவது தயாரிப்பாளர் என்னதான் பணம் போட்டாலும் அது சரியா டைரக்டர் எடுக்கலைன்னா அது வீணா போயிரும்ல. ரஜினி சாரோட பைரவி அன்னைக்கு ஓடலைன்னா இன்னைக்கு இவருடைய சூப்பர் ஸ்டாரா அவர் இருந்திருப்பாரா? அப்ப டைரக்டர் பேர் அவர் சொல்லணுங்கிறது தானே நியாயம். ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கப்புறமா அந்த படம் வெற்றியா அமைஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் சார் அடுத்தடுத்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்களா, அப்பாவும் ரஜினிகாந்த் சார் அவர்களும் அடுத்து இணைகிறதுக்கு? ஆமாம்மா, ரஜினிகாந்த் சார் வந்து பைரவிக்கு அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிட்டு வராரு. அந்த படத்தினோட தயாரிப்பாளர் நிறைய படம் தயாரிச்சுட்டு வராரு. அந்த படத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண தானு சார் நிறைய படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அடுத்த டைரக்ஷன் வாய்ப்பு அப்பாவுக்கு அமையலை. எத்தனை வருஷமாக அமையலைன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக அமையலை. 1978லேருந்து 1980 வரைக்கும் அவருக்கு அடுத்த டைரக்ஷன் வாய்ப்பு அமையலை. அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வராரு, இனிமே நம்ம டைரக்டர் ஆகணும் அப்படின்னா நம்மளே தயாரிப்பாளராக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் மூவிஸுங்கிற நிறுவனத்தை அவர் 1980 தொடங்குறாரு. அப்போ முதல் படம் சூளம்னு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறாரு. 2வது படம் எடுக்கும்போது ரஜினி சாரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி, சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் சொல்கிறாரு, இல்லை சார் எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, நான் வந்து பெரிய பேனர் படத்தில் தான் நடிப்பேன் அப்படின்னு நடிக்கிறேன். ஆமாம், அறிமுகப்படுத்தின அப்பாக்கிட்டே சொல்கிறாரு, பெரிய பேனர் படத்தில் தான் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா எனக்கு ஒரு பாலிசி இருக்குன்னு சொல்கிறார். அப்போனா அதனோட பொருள் என்னென்னா, சின்ன தயாரிப்பாளர்கள் பேனர்லாம் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நான் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துட்டேங்கிறது தானே அதனுடைய பொருள். அதனுடைய நோக்கம் என்ன அப்படி சொல்கிறதுக்கு? சரி, சின்ன தயாரிப்பாளர் மூலமாக தானே நீங்கள் வளர்ந்தீங்க, சின்ன தயாரிப்பாளர் தானே உங்களை வளர்த்து விட்டாங்க. நீங்கள் 25 படம் வில்லனாக நடிக்கும் போதும் சின்ன தயாரிப்பாளர்கள் தான். பைரவி படத்தில் தயாரித்த கலைஞான சாரும் சின்ன தயாரிப்பாளர் தான். அன்னைக்கு ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனம் ஆரம்பித்து 2வது படம் எடுக்கும்போது எங்கள் அப்பாவும் சின்ன தயாரிப்பாளர் தான். சின்ன தயாரிப்பாளர் தானே உங்களை வளர்த்து விட்டாங்க. உங்களை வளர்த்து விட்ட சின்ன தயாரிப்பாளரை வந்து நீங்கள் மறந்துட்டு பெரிய பேனர் படத்தில் தான் நடிப்பேன்னா, அன்னைக்கு சும்மா சாதாரணமாக இருந்த பந்தய குதிரையை மாற்றி விட்டது யார்? அவங்க படத்தில் நான் நடிக்க மாட்டேன், பெரிய பேனர் படத்தில். சார், ஒரு குதிரை பந்தய குதிரையாக மாறிடுச்சுன்னா 1000 பேர் அதில் பந்தயம் கட்டுவாங்க சார். முதல்ல பந்தயம் கட்டினது யாரு? முதல்ல நம்பி படம் எடுத்தது யாரு? அந்த நம்பிக்கை வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் வச்சு எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது என்ன பாலிசின்னு எனக்கு தெரியல. சின்ன தயாரிப்பாளர் இல்லாமல் பெரிய தயாரிப்பாளர் உங்களை தேடி வந்துட்டாங்களா? அப்போ அறிமுகப்படுத்தினதே உங்களை வந்து பெரிய பேனரில் தான் அறிமுகப்படுத்தினாங்களா? யார் வந்தாங்க பெரிய பேனர் சொல்லுங்கள். இது ரஜினி சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். எல்லா நடிகர்களும் இதுதான் பண்ணுறாங்க. விஜய் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், இல்லை ஜெயம் ரவி ஆகட்டும், யாராகட்டும், இதுதான் பண்ணுறாங்க. இது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாபக்கேடு, இது தப்பு. அறிமுகப்படுத்தவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அறிமுகப்படுத்தினவங்க குரு மாதிரி நினைக்கணும். அது நினைக்கிறது அவங்க தவறுறாங்க. அறிமுகப்படுத்தினவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு இல்லாட்டினாலும் வாய்ப்பு தரணும், அதையும் மறுத்துட்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். 2013 அப்பா இறந்தது கூட ரஜினிகாந்த் அவர்கள் வரல அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மைதான். அப்பா இறந்ததுக்கு ரஜினிகாந்த் சார் வரல அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது ரஜினி சார் வருவாருங்கிறது நாங்கள் எதிர்பார்த்தோம். அதாவது வந்து சினிமாவில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எத்தனை 40-50 பேர் வந்தாங்க. ஏன்னா தயாரிப்பாளர் இருந்ததுனால, இயக்குனராக இருந்ததுனால இயக்குனர் சங்கத்திலேருந்து வந்தாங்க, பெப்சிலேருந்து வந்தாங்க. அது இல்லாமல் பாரதி ராஜா சார், எஸ்பி முத்துராமன் சார், தானு சார், எஸ்ஏசி சார், இப்படி நிறைய தயாரிப்பாளர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய இயக்குனர்,
பெரிய நடிகர்கள் சிவகுமார் சாரெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு 20 நிமிஷத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த மாதிரி வந்து நிறையா நடிகர்கள், செந்தில் சார், சிவச்சந்திரன் சார், லட்சுமி மேடம், இப்படி நிறைய பேர் வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ரஜினி சார் வரல. ரஜினி சார் வருவாருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வரல. ஒரு ஃபோன் கால் பண்ணலை. ஒரு மேனேஜர் மூலமாக ஒரு மலர் வளையம் அனுப்பிச்சிருக்கலாம், தன்னால் வர முடியாமல் இருந்தால் கூட. எதுவுமே ரஜினி சார் செய்யலை. இங்கே தான் இருந்தாரா? இங்கே தான் இருந்தாருங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்குது. என்ன சான்று இருக்குன்னா, அப்பா வந்து 2013 ஜூலை 12 இறந்துடுறாரு. அதே அடுத்த நாள் ஜூலை 14 வந்து ஒரு பிரபல நடிகை மரணிக்கிறாங்க. அந்த நடிகையோட மரணத்துக்கு முதல் ஆளாக ரஜினி சார் மலர் வளையம் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறார். அப்போ அவர் இங்கே தானே இருந்தார். சரி, நாள் வரல, 2வது நாள் வந்திருக்கலாம். 2வது நாள் வரல, அட்லீஸ்ட் கேதம் கேட்க வந்திருக்கலாமே. உங்ககிட்டயும் வந்து பார்க்கல. எதுக்குமே வந்து பார்க்கல. ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ அப்பா வந்து டைரக்டர் ஸ்ரீதர் சார்ட்ட தான் ஒர்க் பண்ணார். அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர். அவருடைய மிஸ்ஸஸ் தேவசேனா அம்மா இருக்காங்க. அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களுக்கு அப்பா இறந்தது தெரியல. அடுத்த நாள், அதாவது ஜூலை 14ஆம் தேதி அவங்களுக்கு எப்படியோ எங்கள் வீடை கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்து கேதம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு, ஏன் எனக்கு சொல்லலை, என்னோட ஸ்ரீதர் சாரோட அவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் வந்து பாஸ்கர் சார், ஏன் எனக்கு சொல்லலை, எனக்கு சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ரியல் ஹீரோவா இல்லை வந்து இவங்க வந்து ரியல் ஹீரோவா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரில. ஆனால் இது ரஜினி சார் வரலைங்கிறது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ ஸ்ரீதர் சாரை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஸ்ரீதர் சார் வந்து 1991 தந்து விட்டேன் என்னைன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. பல நாள் வந்து ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விக்ரம் சார் காத்து கிடக்கிறார். எதுக்குன்னா, தன்னை வந்து எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அறிமுகப்படுத்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில். ஸ்ரீதர் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் அறிமுகப்படுத்தினா நம்ம ஒரே நாளில் பாப்புலர் ஆகிறாங்கிற நம்பிக்கையில் ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் காத்து கிடக்கிறார். எத்தனையோ நாள் ஸ்ரீதர் சார் போகும்போது வரும்போதும் அவர் பார்த்துட்டு போயிருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து நிஜமாகவே ஒரு புதுமுகம் தேடி இந்த படத்தை எடுக்கிறார். புதுமுகத்தை வச்சு எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராரு. அப்போ வந்து இந்த யாருப்பா அந்த பையன் வெளியில் ஆஃபீஸ்லேயே டெய்லி வந்து நிற்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் பேர் வேணும், வேற என்னமோ பேர், கென்னடியோ என்னமோ பேர், எனக்கு தெரில, அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்லாம் பார்த்துருக்காரு. ஆடிஷன் மாதிரி லைட்டாக பண்ணி பார்த்துருக்காரு. எல்லாமே அவர் பிடிச்சி போனோன்னே சொல்கிறேன் தம்பி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து விக்ரம் சாரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். அப்போ அந்த காலகட்டங்களில் ஸ்ரீதர் சார் வந்து அப்பாவுடைய ஆஃபீஸ் ராயப்பேட்டாவில் இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார். ஏன்னா அப்பா வந்து ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப பிடிக்கும், அசோசியேட்டாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் நம்ம நிறைய படங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக கிளவராக எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நாயங்கள், பௌர்ணமிலைகள், பன்னீர் நதிகள், சட்டத்தின் திறப்புலா, இப்படி அப்பா வைக்கிற படத்தோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து எம் பாஸ்கர் என்ன பேர் வைக்க போகிறார் படத்துக்கு, என்ன பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறதே பார்த்து, இந்த பேரா அப்படின்னு சொல்லி ரசிக்கிறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. ஏன்னா க்ரைமு, த்ரில்லரு, கோர்ட்ரு, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இந்த மாதிரி எடுப்பார் அவர். ஸ்பெஷலாக அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்ரீதர் சாருக்கும் நம்மளுடைய அசிஸ்டண்ட்டு இவ்வளோ பாப்புலராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேறு. அடிக்கடி நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ ஆல்பத்தை கொண்டு வந்து காமிச்சு, பாஸ்கர் இந்த பையன் புதுமுகம், நான் வந்து தந்து விட்டேன் என்னை அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், இந்த பையனை வச்சு எடுக்கலான்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கு இந்த பையன் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கார் சார், நல்ல மேன்லியாக இருக்கார், நல்ல லுக்காக இருக்கார், ஹைட்டு வெயிட்டு ஃபிசிக்கல் எல்லாமே சின்ன பையன். அப்போ விக்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 22-24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த பையன் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ரீதர் சார் வந்து விக்ரமை கமிட் பண்ணி ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த படத்தில் தான் தந்து விட்டேன் என்னை ஸ்ரீதர் சார் தான் விக்ரமை அறிமுகப்படுத்துகிறாரு. ரோகிணியை ஹீரோயினாக போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் வந்து படம் முடிஞ்சிருது. சில காரணங்கள்னால அந்த படம் வந்து வியாபாரம் ஆகாமல் போச்சு. எந்த ஏரியாவுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு போனாங்களே தவிர எந்த ஏரியாவுமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்கலை. ஸோ அப்போ ஸ்ரீதர் சார் வந்து அப்பா கிட்ட சொன்னார், என்ன பாஸ்கர் வியாபாரமே ஆக மாட்டேங்குது, படம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொன்னார், நல்லா இருக்குது சார், ஆனால் வந்து எதை இப்போ மக்கள் விரும்புகிறாங்க, எதை இது வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிராகரிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. நான் கூட தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு சில்வர் ஜூப்ளி படத்தை எடுத்துகிட்டு 1.5 வருஷம் வியாபாரம் பண்ண முடியாமல் இருந்தேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு அப்பா வந்து ஸ்ரீதர் சார்ட்ட சொல்லுவார்.
சொல்கிறார். அப்போ ஸ்ரீதர் சார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, நான் ஓன் ரிலீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, சார் இது விபரீதமான வேலை, ஏற்கனவே நிறையா பணத்தை உள்ளே போட்டிங்க, சொந்த படம், டைரக்ஷன் வேறு, இதில் வந்து இதை ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக வந்து எக்கச்சக்கமான காசு போடணும், பிரிண்ட்டு, பப்ளிசிட்டி, வினைலு, போஸ்டர்ஸு, பேப்பர் பப்ளிசிட்டி, அது இதுன்னு எல்லாம் ரேடியோ பப்ளிசிட்டிலாம் இருக்குது, வேண்டாம் சார், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எதுக்கு இந்த வயசில் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நான் வந்து தந்து விட்டேன் என்னை அப்படின்னு சொல்லி என்னுடைய முழு விஷயங்களையும் இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன். இந்த படம் வந்து என்னுடைய பேர் சொல்கிற படமாக அமையும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு கிரியேட்டர். அவர் வந்து எத்தனையோ படங்கள், காதலிக்க நேரமில்லை, தென்றலை எண்ணெய்த்தோடு, இப்படி ஏகப்பட்ட படங்கள் கொடுத்தவர், தேன் நிலவு, இப்படிலாம் படங்கள் கொடுத்தவர். அவர் கொடுக்காத படங்களே இல்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, அவர் கொடுக்காத படங்களே இல்லை, அவர் பார்க்காத வெற்றியே இல்லை. ஜெயலலிதாவும் அவர் தானே வெந்நீராடை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஒரு முதல்வரோட ஒர்க் பண்ணவர், அவ்வளோ பெரிய ஆள். அவர் விருப்பப்படுறாருன்னா அப்பா சொன்னார், சரி நீங்கள் டிசைட் பண்ணால் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்பா சொல்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க அப்படின்னும் போது சிஎஸ்ஆர் சொல்கிறார், இல்லை நான் ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரிண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு டோட்டல் தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து ஒரு 27 பிரிண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன மினிமம் பட்ஜெட் படங்களுக்கு. அப்படி ரிலீஸ் பண்ணி அந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே ஆடியன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, க்ரௌடே இல்லை, அந்த படத்துக்கு டாக்கே இல்லை. அது ஏதோ ஒரு காரணம், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த படம் ஓடாமல் போயிடுச்சு. அப்போ வந்து சிஎஸ் சார் அப்பாட்ட சொல்ல, என்ன பாஸ்கர், மக்களோட டேஸ்ட்டாக ரொம்ப மாறி போச்சு போலியே, சுத்தமாகவே க்ரௌட் இல்லாமல் போச்சு அப்படின்னா, நான் தான் சொன்னேனே சார் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு. சரி பரவாயில்ல விடுங்க, பண்ணிட்டீங்க, அதோட விட்டுருக்கேன் அப்படின்னும் போது, இல்லை அந்த பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா அந்த பிரிண்டெல்லாம் வந்து ப்ரொடியூசரோட ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதாக இருந்தாலும் பிரிண்ட்டை கொண்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க, இல்லை ஆஃபீஸில் வச்சுப்பாங்க, எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் போது தேட்டருக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காரு ஸ்ரீதர் சார். அப்போ ஆள் அனுப்பும்போது தேட்டர் ஓனர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சார் இது வந்து எங்களுக்கு ஷோவே ஓடல, நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் காசு கட்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அவ்வளோ பெரிய டைரக்டருக்கு. அப்போ அப்பாக்கிட்ட வந்து சிஎஸ் சார் வந்து க்ளோஸாக இருந்ததுனால, என்ன பாஸ்கர் ரொம்ப அநியாயமாக இருக்குது, இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் ஒன்று செய்யுங்க, பிரிண்ட்டை எடுக்காதீங்க, பிரிண்ட் எடுத்து எங்கே வைக்க போகிறீங்க, ஆஃபீஸில் 27 பிரிண்ட்டை கொண்டு வந்து எவ்வளோ அடைச்சி வைக்கிறது, விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லி அப்பாவோட அட்வைஸ் கேட்டு அது பிரிண்ட் எடுக்காமல் அப்படியே விட்டார். அதனால் அந்த படத்தில் ஸ்ரீதர் சாருக்கு ஹெவி லாஸ், அதாவது கோடிக்கணக்கில் லாஸ் அந்த காலத்துலேயே, அதாவது தயாரித்து ரிலீஸும் பண்ணதுனால பல கோடிகள் அந்த நேரத்தில் மீள முடியாத அளவுக்கு லாஸ். அவருக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்குது, அவர் வீடு வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருடைய வசதிக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் வேற. ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாஸுங்கிறது லாஸ் தானே. இந்த படம் வந்து லாஸ் ஆனோன்னா அவருக்கு அது அந்த ஷாக்கு, அந்த இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டர், அவரால் வந்து அதை பொறுத்துக்க முடியல. ஆக்சுவலி படம் வந்து லாஸ் ஆனது கூட அவருக்கு பெரிய வருத்தமாக இல்லை, இந்த படம் வந்து ஓடலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தோமே அப்படிங்கிறத வந்து அவருக்கு ரொம்ப மனசை பாதிச்சு, அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, செட்பேக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் வந்து நம்ம அப்பா ஆஃபீஸ்க்கு கார் போட்டு ஒரு கூட ஒரு ஆள் போட்டுக்கிட்டு வந்துடுவார், வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தயாரித்தது டைரக்ட் பண்ணது எல்லாமே சிஎஸ் சாரோட லாஸ்ட் படம், தந்து விட்டேன் என்னை தான் லாஸ்ட் படம். ஆமாம், தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. அப்போ அப்பா ஒரு வாட்டி வந்து சந்திக்கும் போது சிஎஸ் சார் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஸ்கர் இந்த உலகமே நன்றி கெட்ட உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, நான் வந்து இன்னொரு படம் எடுக்கலான்னு சொல்லி விக்ரம் இப்போ பாப்புலர் ஆகிட்டான், அதுக்குள்ளே வந்து அதுக்கு சில காலங்கள் கடந்துருச்சு, சில வருடங்கள் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து தில்லு தூளு எல்லாம் நடித்து பெரிய ஆளாக வந்துட்டு, ஆமாம் கமர்ஷியல் ஹீரோவாக வந்துட்டார். அந்த காலகட்டங்களில் நான் சிஎஸ் சார் வந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் போட்டு டிரைவர் வண்டி எடுன்னு சொல்லி போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த உடம்பு முடியாமல் இருந்தால் கூட இன்னமும் டைரக்ட் பண்ணணுங்கிற அந்த ஆசை, அந்த இது வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அந்த ஃப்ளா வந்து அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் விக்ரம் சார் வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்த சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டாக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி விட்டுருக்காரு. வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, மேலே தான் இருக்கார் சார், போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் ஒரு 10 நிமிஷம் கழித்து கீழே வந்து, சார் வந்து ஹைதராபாத்தில் இருக்காரா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி சார் வந்து அப்படியா, ஓகே. ஒரு காலத்தில் வந்து ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில்
எப்படியாவது ஸ்ரீதர் டைரக்ஷனில் நடிச்சிட மாட்டோமா, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட மாட்டோமான்னு காத்து கிடந்த ஒரு நடிகர், நான் பிற்காலத்தில் அந்த டைரக்டரை இதை சொல்கிறதே தப்பு சார். ஆக்சுவலி சொல்லப்போனால் இதை ஆக்சுவலி சொல்கிறதே தப்பு நான். ஆனால் சினிமா பற்றின அவலங்களும் உண்மைகளும் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. சினிமாக்காரவங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கிரேட், ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அது தப்பு. அட்லீஸ்ட் மேலே கூப்பிட்டு படம் பண்ண முடியல. ஆமாம் அது ஒன்றுமே சொல்லாமல் அந்த மாதிரி செஞ்சும்போது அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்பாட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, என்ன பாஸ்கர் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அந்த படத்தோட தோல்வியை விட இது அதிகமாக பாதிச்சிருக்கு. ஆமாம், அப்பா கிட்ட சொல்லும்போது அப்பா சொல்லியிருக்காரு, ஏன் சார் உங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஏன் சார் போகிறீங்க, உங்களுக்கு என்ன சார் இருக்குது, என்ன எல்லாமே இருக்குது சார் பாஸ்கர், எல்லாமே இருக்குது சார், நீங்கள் ஏன் சார் போகிறீங்க அப்படின்னு. இல்லை பாஸ்கர், நான் மறுபடியும் படம் பண்ணணும் பாஸ்கர், நான் மறுபடியும் டைரக்ட் பண்ண மாட்டேன் பாஸ்கர், ஸ்டார்ட் கட் சொல்லணும் பாஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த நிலைமையிலையும் அவருக்கு அதுதான் ஒரு இதாக இருந்திருக்கே தவிர, அந்த ஒரு விஷயந்தான் அவருக்கு பெருசாக இருந்திருக்கே தவிர தோல்வி அவருக்கு பெருசாக இல்லை. அப்புறம் கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் போய் ரொம்ப சிக்காகி ஒரு காலகட்டத்தில் வருஷங்கள்லாம் எனக்கு தெரியல இறந்து போயிட்டார். சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்ரீதர் சாரோட இறப்புக்கு போச்சு. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு காலத்தில் காத்து கிடந்த விக்ரமு, வாய்ப்புக்காண்டி காத்து கிடந்த விக்ரமு ஸ்ரீதர் சாரோட இறப்புக்கு போகவே இல்லை. ரஜினி சாராவது நம்ம ஹீரோவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். விக்ரமை வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் ஸ்ரீதர் சார் தான். அந்த டெத்துக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபாலோ அப் கேட்டாங்களா, என்ன சார் இறந்துட்டார், போனாரா வச்சாரா, அவர் வெளிநாட்டிலே இருக்கட்டும், உலகத்தில் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறாரு. 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ 1 வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ போய் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அதுதானே நாகரிகம், அதுதானே உண்மையான வாழ்க்கை. அது செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. இது நடந்த உண்மை சம்பவம் சார், மறுக்க சொல்லுங்கள், இல்லை அப்படின்னு மறுக்க சொல்லுங்கள். ஸ்ரீதர் சாரோட டெத்துக்கு விக்ரமே போல. இதெல்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சமீபத்திய உதாரணம். அதாவது விஜயகாந்த் சார் இறந்து போனார். அதாவது கோடான கோடி மக்கள் தன்னுடைய உண்மையான கண்ணீர் அஞ்சலியை நேர வந்து கூட்டம் வெள்ளம், அதாவது கடற்கரையில் ஆட்கள் எப்படி ஒரு விழாக்கு கூடினாங்க, திருவிழா கூடின மாதிரி கூடி அவருடைய டெத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. யார்? பொதுமக்கள், அவரை நேசித்தவங்க, உண்மையாக நேசித்தவங்க. அவர் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தார், பிரபலமான நடிகராக இருந்தார், நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அந்த காலத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடிகர் சங்கத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த கட்டடத்தை மீட்டு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்காரு. பெரிய ஆளுமையாக இருந்திருக்காரு. இதெல்லாத்தையும் மீறி எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு, டைரக்டருக்கு, இன்னும் அங்கே உள்ள டெக்னீஷியனுக்கு யாருக்கோ என்னென்னமோ உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. ரோஹிணி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் டி நகரில் எப்போவுமே சாப்பாடு ஒலை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பசியோடு இருந்ததில்லை. விஜயகாந்த் சார் காலகட்டத்தில் போய் தாராளமாக இங்கே சாப்பாடு கிடைக்கும்னு போவாங்க. சாதாரணமாக சாம்பார் ரசம் ஊற்றி போகிறதில்ல, நல்ல என்னென்ன தேவையோ அவ்வளவும் கொடுத்து ஒரு சாப்பாடு போட்டு ஒரு மனசு திருப்தி, மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்ட ஒரு நடிகர். அவர் இறப்புக்கு எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்கள்? இண்டஸ்ட்ரியில தான் நான் பேசுகிறேன். இண்டஸ்ட்ரியில தானே அவர் இருந்தார். அவர் இண்டஸ்ட்ரியில தானே நடிகராக இருந்தார். இண்டஸ்ட்ரியில தான் நடிகர் சங்க தலைவராக இருந்தார்ல. அந்த ரெண்டையும் வச்சு சொல்லுங்கள், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சார். எத்தனை பேர் வந்தாங்க அவருடைய இறப்புக்கு? ரஜினிகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தார், விஜய் வந்தார். வேற யார் வந்தாங்க சொல்லுங்கள்? அதாவது பேர் சொல்லக்கூடிய நடிகர்கள் வேற யார் வந்தாங்க? பாப்புலரான ஆளுங்க நீங்களே சொல்லுங்கள். தேடி பிடிக்கணும். யாருமே வரல சார், தேடி பிடிக்கணும். 3 பேர் வந்தாங்கிறது உண்மைதான். மற்ற அதுக்கப்புறம் போய் பார்த்தாரு விஷால். அதாவது விஷால் வந்து வீடியோ போட்டாருன்னா, விஷால் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தார். அவர் வீடியோ போடாமே இருக்கலாம். அவர் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதாவது வந்து அதில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி கட் சொல்லலை, மற்றபடி அழகாக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த நடிப்பை வந்து திரையில் காமிச்சா இன்னும் நல்ல உயரத்துக்கு போகலாமே. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அண்ணா உங்களோட மரணத்துக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுருக்காரு. யார் கேட்டா? ஏன் இப்படி நடிக்கிறீங்க? ஏன் இப்படி வந்து அதாவது வந்து திரையில் தான் உங்களை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அது கோடிக்கணக்கில் படம் கொடுக்குறாங்க. 200 கோடிங்கிறீங்க, 300 கோடிங்கிறீங்க, 150 கோடிங்கிறீங்க, 60 கோடிங்கிறீங்க, 70 கோடிங்கிறீங்க, என்னென்னமோ வாங்குறீங்க. ஓகே, அது ஏன் ரியல் லைஃப்பில் நடிக்கிறீங்க? ரியல் லைஃப்பில் நடிக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஒரு சாப்பாடு வீடியோ கூட போட்டாங்க. யோகி பாபு பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருப்பாரு. இப்படி என்னென்னமோ பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பொது இடத்துல பண்ண வேண்டிய விஷயமா? உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். நிஜமாகவே உங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னா, சாப்பாடை நீங்கள் கடவுளாக நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பண்ணுங்கள்.
பொது இடத்துல வந்து லைட்டாக அப்படி சொல்லிட்டு சாப்பிட்லாமே. இப்போ ஒரு விஷயம் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம. அப்போ பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கப்புறம் முருகா துணை, பெருமாள் துணை, கருமாரியம்மன் துணை அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு பேப்பர் ஃபுல்லாக அதையே எழுதிட்டு வெறுமனை நிரப்பி மற்ற கண்டென்ட்டை ஒன்றுமே இல்லாமல் எழுதுகிறோம். சின்ன விநாயகர் சதுர்த்தி தானே, அந்த மாதிரி சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அவர் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து பெரிய பெரிய நடிகர்கள், நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை, எல்லாம் வந்து அழுதாங்க, உருளாங்க, பிறண்டாங்க, கதறி கதறி அழுதாங்க, எலும்புச்சம்பளம் உருட்டி விட்டாங்க, சூட அமைச்சு சத்தியம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அதாவது விஜயகாந்த் சாரோட சமாதியை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாடக மேடையாக மாற்றிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவருக்கே யாரும் வரலைன்னும் போது. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, மக்கள் அவரை வந்து நேசித்தாங்க. அந்த நேசிப்பினுடைய உண்மையான வெளிப்பாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து பஸ்லேயும் கார்லேயும் வேன்லேயும் லாரிலையும் வந்து இறங்கி அவர் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி அப்படி செலுத்தினாங்க. அதாவது ஒரு சிஎம்மாக இல்லாமல் ஒரு பெரிய பொறுப்பில் இல்லாத ஒரு நடிகர் அவர், ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் கூட அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அதாவது வந்து மறக்க முடியாத கூட்டம். அது வந்து இன்றைக்கும் அவருக்கு மக்கள் கொடுத்த உண்மையான அஞ்சலி. நடிகர்கள் இருந்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். நன்றிங்கிற வார்த்தையை வந்து நம்ம சினிமாலேருந்து எடுத்துடணும். நன்றி அப்படிங்கிறத மறந்துட்டு தான் நம்ம சினிமாக்குள்ளே போகணும். மேக்ஸிமம் ப்ரொடியூசர் தான் அது நிறைய கஷ்டப்படுறாங்க. இல்லை ப்ரொடியூசர் இல்லை சார், எல்லாருமே சார். நான் பொதுவாக சொல்கிறேன் சார். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு லிஃப்ட் கொடுக்குறாரு. அடுத்து அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு உதவி நாளைக்கு போகும்போது நீங்கள் பைக்கில் போகிறீங்க, அவர் உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்டார்னா பார்த்தோ நேற்றுக்கு நமக்கு லிஃப்ட் கொடுத்தவராச்சே அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அது லிஃப்ட் கொடுக்குறீங்கல்ல. ஆனால் இங்கே வந்து ஏற்றி விட்டவங்கள வந்து டோட்டலாகவே வந்து அதை வந்து சுத்தமாகவே மறந்துட்டு போகிறவங்க வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். என்னன்னு சொல்றது எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? ஆமாம். ஆரம்பத்தில் நான் உதவி பண்ணேன், ஆனால் மறந்துட்டு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் வந்து நமக்கு கீழே இருந்தார், இப்போ நம்ம வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்ம வந்து பழைய மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருமா? பழைய மாதிரிலாம் யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க சார். இப்போ ரஜினிகாந்த் சாரை போய் எல்லாரும் பார்த்தாங்கன்னா, அந்த காலத்தில் உள்ள டைரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி முத்துராமன் சாரே போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ படம் எடுத்திருக்காரு. ரஜினி சார்னு தான் கூப்பிட போகிறாரு, மரியாதை தான் கொடுக்க போகிறாரு. மரியாதை கொடுக்காமல் எப்படி நடந்துப்பாங்க? அவர் வந்து இன்றைக்கி சார், நான் 1000 குறை சொல்லலாம் சார் அவரை பற்றி. ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை. அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. என்னுடைய குறைகள் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேரை சொல்லலை வைக்கலைங்கிற வருத்தங்கள் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதை நான் சொல்கிறேனே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமை. தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். இன்றைக்கும் இந்த லெவல்லையும் என்றைக்கும் அவர் தான். அதில் ஒன்றும் மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனால் எப்படி மரியாதை கொடுக்காமல் போயிடுவாங்க? அந்த சார் இப்போ பிரதமரை போய் பார்க்குறீங்க, அதுக்கான ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணி தானே பார்ப்பீங்க. அவருக்கு முன்னாடி போய் மரியாதை இல்லாமல் நடந்துக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிற ரஜினி சாருக்கு முன்னாடி யார் போய் மரியாதை இல்லாமல் நடந்துக்குப்பா? யார் நடந்துப்பா? யாருமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது சார். நினைக்கிறது இல்லை, பழைய ஆளுங்கள்லாம் நினைக்கிறது இல்லை. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு பல்வேறு தகவல்கள் மிக்க நன்றி. நன்றி.